சொல்வதெல்லாம் உண்மை. புருஷனை வச்சுட்டு இன்னொரு புருஷனை தேடிக்கிட்டேன். 2வது படிக்கும்போது அவங்க அப்பா இறந்தாரு. உங்க அம்மா 2 குழந்தைங்களே ஆயாட்ட எழுதி கொடுத்துட்டு போயிட்டு இன்னொரு புருஷன் தேடிட்டு போயிருந்தாங்கன்னா என்ன செஞ்சிருப்பேன்? இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமைச்சினா என்னால ஒழுங்கா இருக்கிறேன். எனக்கு அமையல. இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமைக்கிறதுங்கிறது வந்து நம்ம கையில தாம்மா இருக்கு. அது கையில மடியில வந்தெல்லாம் விழாது. பதில் சொல்லுங்க. நான் எனக்கு வர கோவத்துக்கு அப்புறம் நான் என்ன கேட்பேன்னு தெரியாது. மீடியான்னு கூட பார்க்க மாட்டேன். சொல்லுங்க என்னை பார்த்து பதில். அவளுக்கு தான் மனசாட்சி மண்ணாங்கட்டி ஒன்றுமே கிடையாது. பொண்ணே கிடையாது அவ. சரி. என் பேர் நிரோஷா மேடம். அப்பா இல்லை எனக்கு. நான் குழந்தை இருக்க சொல்ல இறந்துட்டாங்க அப்பா. அக்கா நான் அம்மா மட்டும்தான். அம்மாவை கட்டி கொடுத்த ஊர் வந்து செய்யார் சைடு. அங்கேருந்து அப்பா இறந்ததும் அம்மா வந்து காஞ்சிபுரத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. காஞ்சிபுரத்தில் நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன். அப்போது அக்கா வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா. ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க. காஞ்சிபுரத்தில் ஹாஸ்டலில் சேர்த்தாங்க. ஹாஸ்டலில் தான் படித்தேன். 10th வரைக்காலும் படித்தேன். 10th பாதியிலே வந்துட்டேன். அக்கா எங்கே இருந்தாங்க? அக்காவும் என் கூட தான் இருந்தா. அக்கா வந்து 9th வரைக்காலும் படிச்சிருந்தா. அக்கா 9th படிக்க சொல்ல நான் 7th படிச்சிருந்தேன். அக்கா இருக்கிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்துச்சு. அம்மா வரலனாலும் அம்மாவுக்கு எதனா வேலை இருக்குமா, வரல உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா எனக்கு இது பண்ணியிருந்தா, சப்போர்ட்டாக இருந்தா. அக்காவுக்கு வந்து 9th படிக்க சொல்ல உடம்பு சரியாதாயிடுச்சு. சிக்கன் குனியா ஜுரம் அப்போ தான் ஸ்டார்ட்டு. அப்போது ஆயிட்டோன்னே அக்கா வந்து பிழைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அமுச்சிட்டாங்க அவளை. அப்புறம் அம்மா வந்து சரி நான் திருப்பி இங்கே அனுப்பலை, நான் என் கூடயே வச்சுக்கிறேன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணாங்க, அக்காவை கூடவே வச்சுக்கினாங்க. அதனால் அதுக்கப்புறம் அக்கா போயிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு 2 வருஷம் அங்கே இருந்தேன் ஹாஸ்டலில். அதுக்கு மேலே என்னால் இருக்க முடியல. சப்போர்ட்டும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்னால் இருக்க முடியல. அக்கா நல்லா ஆயிட்டாளா அப்புறம்? அதுக்கப்புறம் நல்லா ஆகிட்டேன். அம்மா வீட்டுக்கு வந்து பெட்டில் சேர்த்து வச்சுருந்து பார்த்து இது பண்ணிட்டாங்க. என்னால் திரும்ப அங்கே இது பண்ண முடியல. சப்போர்ட் இல்லாதனால என்னால் அங்கே இருக்க முடியல. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அம்மா கிட்டே நான் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டேன், நான் போக மாட்டேன், என்னை வந்து நீ பார்க்கவும் மாட்டேன்ற, எதுவுமே பண்ண மாட்டேன்ற, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இல்லை நீ போய் இதோட வந்து பார்க்குறேன், நான் போக மாட்டேன்னா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிச்சிட்டு நின்றுட்டேன். நான் நின்றுட்டு அம்மா கூட ஒரு வாரம் இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் ஆயா வீட்டுக்கு ஆற்காடில் ஆயா வீட்டுக்கு போயிட்டேன். நான் அங்கே போயிட்டேன். நான் ஆற்காடு போயிட்டு அக்கா வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஆற்காட்டில் ஆயா வீட்டிலேருந்து தான் வேலைக்கு போயிருந்தாங்க. போயிட்டு அவங்க கூடயே நானும் வேலைக்கு போனேன். அந்த 1 வருஷம் வேலைக்கு போனேன். 1 வருஷம் வேலைக்கு அக்கா வந்து இங்கே லவ் மேரேஜ் பண்ணிக்கினான். வீட்டுக்கு தெரியாத மெட்ராஸ்லேருந்து எங்கள் மாமா அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினான். கல்யாணம் பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் அங்கே வந்திருந்தா என்னை பார்க்கறதுக்கு. வீட்டுக்கு யாருக்கும் தெரியாது. அப்போ வந்து எங்கள் சித்தியோ யாரோ ஒருத்தங்க இறந்துட்டு இருந்தாங்க. அதனால் எல்லோரும் வந்து அந்த இதுவில் இருந்தாங்க. அதனால் அக்காவை யாரும் கவனிக்கல. அதனால் இவள் கல்யாணம் பண்ணிவிட்டு வந்தது யாருக்குமே தெரியாது. என்கிட்ட மட்டும்தான் சொன்னான், இவன் கல்யாணம் ஆயிடுச்சு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த நேரத்தில் எதுவுமே எனக்கு தெரியாது. அக்கா சொல்லவும் இதனால் எதுவும் பிரச்சனை வராது அக்கா அப்படின்னு, நான் போயிடுவேன் குட்டி மாமா கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அவள் பிரச்சனை முடிஞ்சிச்சு. அவள் எங்கள் வீட்டில் எல்லோரும் பேசி இது மாதிரி வாழாத அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வாழ்ந்தேன், நான் அவர் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அவள் பிரச்சனை முடிஞ்சிட்டு அவருக்கு எங்கள் தாய் மாமா ஒருத்தவங்க இருக்கிறாங்க. எங்கள் அக்காவை தான் கட்டுறதா இருந்தாங்க. இவள் லவ் மேரேஜ் பண்ணவோ தான் என்னை கட்டிட்டாங்க அவருக்கு. அப்போ என் கல்யாணம் ஆக சொல்ல 16 வயசு எனக்கு கல்யாணம் ஆக சொல்ல. அப்போது நான் சொன்னேன், எனக்கு எதுக்குமா, நான் மாமாவை கூட கட்டிக்கிறேன், ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், எனக்கு வேணாம் இப்போதைக்கு கல்யாணம். அம்மாவுக்கு கூட பிறந்த தம்பியா? கூட பிறந்த தம்பி தாய் மாமா கட்டிட்டாங்க. அதனால் எனக்கு வேணாம்மா அப்படின்னா, இல்லை அக்கா போயிட்டால, இப்போ இந்த மானம் போயிடுச்சுல, இப்போ உன்னை கட்டினா அது கொஞ்சம் இதுவாகிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து என் காலில் விழுந்து அழுதாங்க. காலில் விழுந்து அழுவோ எனக்கு என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல எனக்கு அந்த நேரத்தில். சரி என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கன்னு கூட நான் வாயே திறக்கலை. அழுத மாதிரியே தான் இருந்தேன். எதுவுமே பேசிக்கல அவங்கக்கிட்ட. ஜூன் 17ஆம் தேதி கல்யாணம். அன்றைக்கி நைட்டு சாந்தி முகூர்த்தம் நடத்துவாங்க. அப்போது வந்து நான் என்ன பண்ணிட்டேன், நான் தூங்குகிற டைம் நான் தூங்கிட்டேன். அப்புறம் எங்கள் மாமா கூட இல்லை அன்றைக்கி. அவர் என்ன பண்ணிட்டாரு, மறுநாள் வெளியே வந்து எங்கள் சித்திங்கிட்டலாம் சொல்லிட்டார், இது மாதிரி அந்த பொண்ணு என்ன கூட இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக அவங்க கிட்டே சொல்லிட்டுக்கிறாரு. அப்புறம் எல்லோரும் என்னை திட்டினாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு இதோட அவன் தான் உனக்கு, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைப்படி கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அதில் அந்த விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. அப்போதைக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. எங்கள் மாமா என்னத்தோட வரும்போதெல்லாம் நான் தள்ளி விட்டுருவேன். தள்ளி விட்டு நான் என்னோடய போக்கில் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். கல்யாணம் ஆகிட்டு 1 வாரமோ 2 வாரமோ வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ரெகுலராக கம்பெனிக்கு போகிற மாதிரி நான் ரெகுலராக கம்பெனிக்கு போயிட்டு வந்தேன்.
எங்கள் சித்தி ஒருத்தவங்க இங்கே வந்துட்டாங்க. ஆந்திராவில் கொடுத்துருந்தாங்க எங்கள் சித்தியை. அவங்க வந்து இங்கே வந்துட்டாங்க, சாத்தூர் எங்கள் ஆற்காட்டுக்கே வந்துட்டாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் அவங்க போகல, ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூடவே இருந்துட்டாங்க எங்கள் சித்தி. அவங்க பசங்க வந்து திருடு, அதுங்க ஒழுங்காக பொய் சொல்லணும், அந்த இதுவும் எனக்கு பிடிக்காது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு தெரியாத என் திங்ஸை யூஸ் பண்ணுவாங்க, பைசா எடுத்துருவாங்க. ஏன்னா வேலைக்கு போகிறதில்ல, நான் சேலரி வாங்கி பீரோவில் வச்சுருப்பேன், அவங்க எடுத்துருவாங்க. எனக்கு அந்த விஷயம்லாம் எனக்கு பிடிக்காது. எடுத்திங்கன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, இல்லை என்கிட்ட கேட்க வேண்டியதானே, நான் யார் கேட்டாலும் கொடுத்துருவேன். நான் கேட்டால் கொடுத்துருப்பேன்ல, நீங்கள் என்னை கேட்காத எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால எனக்கு சண்டை வந்துடும். அப்புறம் 2010 கல்யாணம் ஆச்சு. 2012 எங்கள் பையன் பிறந்தான். கரெக்டாக டிசம்பர் 31 பிறந்தான் எங்கள் பையன். நான் இடுப்பொலியில் இது பண்ணிகிட்டு இருக்கேன், துடிச்சுன்னு இருக்கிறேன் ஹாஸ்பிட்டலில். அவரு என்ன பண்ணார், குடிச்சிட்டு வந்து பக்கத்து பெட்டில் பத்துன்னு தூங்கிட்டாரு. அப்புறம் அவங்க என்னான்னு கூட கேட்டுக்கல என்ன. அம்மா வரலையா? அம்மா வந்து மழை அந்த டைமில் மெட்ராஸில் எல்லா இடத்துலையுமே மழை, டிசம்பர் மாதத்தில் எல்லா இடத்துலையுமே மழை. அம்மா வந்து காலையில் இது பண்ண போகிறேன்னா டெலிவரி ஆக போகுதுன்னா இன்றைக்கி சாயங்காலம் வந்தாங்க. அன்றைக்கி வந்து அப்புறம் அம்மா 3 மாதம் இருந்தாங்க. அக்காவை சேர்த்துக்கினாங்க வீட்டில். அக்கா லவ் மேரேஜ் பண்ணிட்டு போய்ட்டு அக்காவை சேர்த்துக்கினாங்க. அக்காவும் அம்மாவும் எனக்கு 3 மாதம் கூட இருந்து, ஆனால் இங்கே தான் ஆற்காட்டிலே தான் இருந்தோம். அங்கேயே இருந்து பார்த்துக்கினாங்க. பார்த்துன்னு அதுக்கப்புறம் பையன் இதுவானதும் அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. போயிட்டு பையனுக்கு 8 மாதம். அப்போவும் எங்கள் சித்தி வீட்டு பசங்க எடுத்துட்டாங்க என் பீரோலேருந்து. அதுக்கு நான் சண்டை போட்டேன். அந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் தாய் மாமா, பொம்பளை பசங்களா ஆம்பளை பசங்களா? எங்கள் சித்திக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு எடுத்துட்டாங்க. அந்த நேரத்தில் எனக்கு கோவம் அதிகமாகிடுச்சு. நான் இல்லாத நேரத்தில் எடுக்காதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன், ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டிட்டு, அந்த நேரத்தில் எங்கள் வீட்டுக்காரரும் இல்லை. எங்கள் தாத்தா வந்து செம குடி, அதான் எங்கள் மாமனார் செம குடியில் இருக்கிறார். எங்கள் சித்தி இப்போ எங்கள் தாத்தாண்ட 1க்கு 2 சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் என்னை அடிச்சிட்டாங்க. நான் அந்த பொண்ணை திட்டிருந்தேன், எங்கள் சித்தியோட பொண்ணை திட்டிருந்தேன். அதுக்கு என் பொண்ணை நீ ஏன் திட்ட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்னை அடிச்சிட்டாங்க. என் பையனுக்கு 8 மாதம் குழந்தைய தூக்கின்னு இங்கேருந்து 9 மணிக்கு கிளம்புறேன் ஆற்காட்டில். அப்புறம் கிளம்பிட்டேன் நான் பாதி வேலை. இன்னொரு பண்ணி குழந்தைய தூக்கின்னு ஒண்டியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் பாதி வேலை எங்கள் வீட்டுக்காரர் வந்தாங்க. எங்கள் மாமியார் வந்து கூப்பிட்டாங்க, நீ ஏன்டா இங்கே இருக்கிற வாடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டுக்கா 2 பேரும் வந்தாங்க என் கூட. இங்கே 12:30 மணிக்கு நான் வந்தேன், பூந்தமல்லிக்கு 12:30 மணிக்கு வந்தேன். அவங்க 2 பேரும் வந்தாங்க கூட வந்தாங்க. அம்மா வந்து எதுவுமே கேட்கல, ஃபோன் பண்ணியும் கேட்கல, அவங்கக்கிட்டே எதுவுமே கேட்கல. எங்கள் ஆயா அதான் எங்கள் மாமியார் வந்துட்டு என்ன சொன்னாங்க, இது மாதிரி சொன்னாங்க, நடந்த பிரச்சனையை சொன்னாங்க. அவள் எதுவுமே பண்ணலாமா, இது மாதிரி தங்கச்சி வீட்டுக்கு எங்கள் அம்மாட்ட சொன்னாங்க, உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போன்னு தான் நவ எத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ சண்டை போட்டுருந்தா. அதுக்கு ஏன் எத்துன்னு சொல்லி இவ கேட்டதுனால இவங்க வந்து 2 பேரும் அப்பாவும் தங்கச்சியும் அடிச்சிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆயா வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருந்தாங்க. சொல்லவோ அப்புறம் அங்கேயே இருந்தேன். கரெக்டாக ஒரு 3 மாதம் இருந்திருப்பேன் அம்மா வீட்லேயே அந்த குழந்தைய வச்சுட்டு. ஏற்கனவே எங்கள் மாமா கூட எனக்கு வாழ பிடிக்காது. அவர் கட்டாயப்படுத்தி தான் ஒரு குழந்தையும் பிறந்தாச்சு. எனக்கு பிடிக்கல, நான் போகல. உங்கள் வீட்டுக்காரரும் மாமியாரும் போயிட்டாங்க? போயிட்டாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து வார்த்தை கூட என்னை கூப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் அங்கேயே இருந்துட்டேன். அப்புறம் அம்மா வந்து ஒரே இடத்துல 5 வருஷமாக கொடுத்துன்னு இருந்தாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் வந்து நல்லா பேசுவாங்க, நார்மலாக சோஷியலாக பேசுகிற மாதிரி நல்லா பேசி பழகும். அவங்க வந்து என்னை வந்து என்கிட்ட வந்து பேசினாங்க, இதெல்லாம் தப்புமா, இப்படி இருக்கிறது, நீ போ, கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை பிறந்துச்சு, போயிட்டு எனக்காகோசம் வாழுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. முன்ன பின்ன தெரியாது, யாருன்னே தெரியாது. அவங்க வந்து நம்ம வாழ்க்கையில் அக்கறை பற்றி பேசுகிறாங்களே. வயசானமாவா? இல்லை, கொஞ்சம் மீடியமாக இருப்பாங்க. அவங்க வந்து இப்போது எனக்காகோசம் போமா, என் மூஞ்சிக்காகோசம் போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என் மேலே மரியாதை வச்சுருந்தா நீ போ அப்படின்னாங்க. சரி அத்தைன்னு தான் கூப்பிடுவாங்களே. சரி அத்தை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இட்டுன்னு வந்து என்னை ஊரில் விட்டு வந்தாங்க. யாருன்னே தெரியாது, பழகின இதுக்காகோசம் அவங்க வந்து ஊரில் இட்டுன்னு வந்து என்னை விட்டுட்டு போனாங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா அப்படி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடுவில் இதனாலே ஒரு சண்டை வந்துச்சு. சண்டை வந்துட்டு திருப்பணும் சண்டை போட்டு அதாவது கல்யாணம் ஆகி 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் நான் சண்டை போட்டு வருவேன். வருஷத்தில் ஒரு வாட்டி. எங்கள் அம்மா வந்து இந்த ஒரு வாட்டி கூட ஏன் என் பொண்ணை அடிக்கிறீங்க, ஏன் என் பொண்ணை திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்லுவாங்க, அப்பா அம்மாவை விட பாட்டி தாத்தாக்கு தான் பாசம் இருக்கும். தாய் மாமாங்கிறது வந்து அப்படி ஒரு இடம், அந்த இடத்துக்கு அவ்வளோ ஒரு மரியாதை இருக்குது, அவ்வளோ இது. இந்த சொந்தத்துக்குள்ளே இப்படி நெருங்கின சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுறதுனால தாய் மாமா வந்து அவங்க பேசுகிறது விதத்துலேயே வந்து எனக்கு வருத்தமாக இருக்குது கேட்கும்போது. அவர் என் புருஷன் சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஆயா வந்து மாமியார் சொல்கிறாங்க. இந்த சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணாலே அது பிரச்சனைகள் ஜாஸ்தி தான். இருக்கிறது உறவும் போயிடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ.
ம். அதுக்கப்புறம் அவங்க வந்து அம்மா வந்து எதுவுமே கேட்கல. இங்கே ஊர்லேயே வேலைக்கு போனேன். அங்கே தான் ஒருத்தவங்கள லவ் பண்ணேன் நான். லவ் பண்ணிவிட்டு அதாவது வந்து அந்த சுச்சுவேஷன் எனக்கு யாருமே வீட்டில் எந்த சப்போர்ட்டுமே இல்லை. நான் எதனா பேசுறதுனா கூட பீரோ கண்ணாடி முன்னாடி தான் பேசுவேன். எதனா சந்தோஷனாலும் அதுக்கிட்ட தான் என்னோட பீரோ கண்ணாடி கிட்ட தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா துக்கனாலும் பீரோ கண்ணாடி முன்னாடி தான் ஷேர் பண்ணுவேன். அம்மா கிட்ட சொன்னால் அம்மா வந்து கேட்கவும் போகிறது கிடையாது. இருந்து இந்த 5 வருஷத்தில் பார்த்துட்டேன் நான். கேட்கவும் போகிறது கிடையாது. அதுக்கிட்ட சொல்லி ஏன் எனர்ஜி வேஸ்ட் பண்ணோம். அப்படி இருக்கும்போது கம்பெனிக்கு போய்ட்டு ஒருத்தவங்களை லவ் பண்ணேன். அதாவது வந்து நார்மலாக ஜென்ரலாக பேசுகிற மாதிரி தான் பேசியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா அவங்க ஒரு நாள் வரலன்னு சொல்லிவிட்டு நான் வரலன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஏம்மா வரல அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி உடம்பு சரியில்லை அதனால் வரல அப்படின்னு சொல்லிட்டு. உடம்பு சரியில்லை மறுநாள் வந்து ஓனர் ஃபோன் பண்ணி இதுமாரி ஆள் இல்லை வாமா நிரோஷா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவோம். நான் வேலைக்கு மறுநாள் போய்ட்டேன். வேலைக்கு போனதான் அவங்க வந்து நான் லவ் பண்ணுறவங்க வந்து டேப்லெட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இத்தனைக்கும் நான் எதுவுமே பேசுனது கூட கிடையாது. சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் அப்படின்ற பட்சம் தான் நான் பேசியிருக்கிறேன் அவங்கக்கிட்ட. இவங்க வந்து டேப்லெட் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. எதனா ஸ்டொமக் பெயின்னா கம்பெனியில் ஜூஸ் எதனா வாங்கிட்டு வந்து தருவாங்க. இந்த அக்கறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. யாருமே அக்கறை காட்டுற விதத்தில் காட்டல. அதனால் கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை ஆகலை. பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் நான் லவ் பண்ணியிருந்தேன். 2 வருஷமாக லவ் பண்ணியிருந்தேன். ஃபோனில் பேசியிருந்தேன். அப்புறம் ஃபோனில் பேசுறதுக்கும் சண்டை வரும். வீட்டில் சண்டை வரும். நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன். எனக்கு உன்னா கூட வாழ பிடிக்கல அப்படின்னு எங்கள் மாமா கிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கிறேன் நான் உன்னா கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் நான் வாழ்ந்துருக்கிறேன். இத்தனைக்கும் எங்கள் அம்மா சொன்னாங்கன்ற ஒரு காரணத்துக்காகோசம் தான் வாழ்ந்துனுக்கிறேன். இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். நான் பண்ணுறது தப்பாகவே இருந்தாலும் என் மனசு நியாயமாக படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன். அதனாலேயே மோஸ்ட்லி சண்டை வரும். ஃபோன் பிரச்சனைனால தான் நான் அவர்கிட்ட ஃபோன் பேசுகிறேன்ட்டு வீட்டுக்கு தெரிஞ்சுட்டு இங்கே வந்துட்டேன் நான் அம்மா வீட்டுக்கு வரமாட்டேன். அம்மா வீட்டுக்கு வந்தாலும் நான் அக்கா வீட்டில் தான் இருப்பேன். அம்மா வீட்டில் இருக்க மாட்டேன். அப்புறம் நான் லவ் பண்ணுறவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இதுமாதிரி சண்டை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி நான் ஏற்றுக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அப்புறம் நான் 2016 8ஆம் மாதம் போயிட்டேன் நான். அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு 30ஆம் தேதி போனேன் நான். 8ஆம் மாதம் 30ஆம் தேதி போனேன். ஒரு நாள் நைட்டு வீடு வாடகை எடுத்து இருந்தோம் நாங்கள். மறுநாள் இவங்க தேடின்னு வந்துட்டாங்க. 1ஆம் தேதி தேடின்னு வந்தாச்சு எங்கள் அம்மாலாம். தேடின்னு வந்துட்டு அப்புறம் இது மாதிரி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. பையனோட வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு பக்கத்து ஊர். அதனால் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிட்டு இது மாதிரி உங்கள் பையன் தான் என் பொண்ணை இட்டுன்னு வந்துட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரச்சனை பண்ணாங்க. பிரச்சனை பண்ணி இவருக்கு ஃபோன் பண்ணாங்க. இதுமாதிரி பொண்ணு என் கூட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல எல்லோரும் அவங்க ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி எல்லோரும் நிற்க வச்சு அவங்கக்கிட்ட பேசினாங்க. அவங்க ஃபேமிலி அவங்கக்கிட்ட பேசினாங்க. என் ஃபேமிலி என்கிட்ட பேசினாங்க. பேசிவிட்டு என்ன பிரச்சனை நீ போ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கன்வின்ஸ் பண்ணாங்க. வேணாம் நான் 6 வருஷம் இருந்துட்டேன். நான் இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது. எப்படியும் நான் இவங்க கூட வந்தது ஊருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அசிங்கத்தையும் மீறி நான் என்னால் அங்கே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். நான் எல்லாருக்கிட்டையும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொன்னேன். அவரும் என்ன சொல்லிட்டாரு, என்னை நம்பி அந்த பொண்ணு வந்துச்சு, அதனால் எனக்கும் அசிங்கமாயிடுச்சு, அந்த பொண்ணுக்கும் அசிங்கமாயிடுச்சு, நான் இதோட அந்த பொண்ணு விட்டு என்னை நம்பி வந்துச்சு, அந்த பொண்ணை விட்டு நான் வரா மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டார். சொன்ன உடனே ராணிப்பேட்டை மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் எங்கள் 2 பேரும் இட்டுன்னு போயிட்டாங்க. எங்கள் வீட்டு ஆளுங்க இட்டுன்னு போயிட்டு அங்கே மேடம் என்னென்ன கேட்டாங்க, என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் இது மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சு என்னை கேட்டாங்க. கேட்டதுக்கும் மேடம் எனக்கு 16 வயசில் கல்யாணம் ஆச்சு, என்னால் வாழ முடியல, இருந்த வரைக்கும் என்னால் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடிகிற அளவுக்கு நான் வாழ்ந்தேன், என்னால் வாழ முடியல, அதனால தான் நான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். லவ் பண்ணுறது பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ லவ் பண்ணலாமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தெரிஞ்சு நீ லவ் பண்ணுறது தப்பு தான் மேடம், இல்லைன்னு சொல்ல, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்குது, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நீ வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு தான் இவர் கூட வாழ முடியும், அப்போ தான் செல்லும், இப்போதைக்கு நீ எங்கே போனாலும் எந்த மூலையில் இருந்தாலும் அது உனக்கு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்கள் வீட்டுக்காரை வர வச்சுட்டு எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சைன் வாங்கினாங்க எங்கள் வீட்டுக்கார்கிட்ட. நான் லவ் பண்ணேன். சைன் வாங்கினாங்க. சைன் வாங்கிட்டு இவங்க கூடவே போயிட்டேன். நான் இவங்க வீட்டுக்கே போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இவங்கள தான் திட்டினாங்க, அடித்தாங்க. அன்றைக்கி நைட்டு என்னை எதுவுமே கேட்கல அவங்க. அப்படி இருக்கும்போது 4 நாள் அவங்க வீட்டில் இருந்தேன். பிரச்சனைலாம் 4 நாள் இருந்தேன். 5ஆவது நாள் வந்து பக்கத்து ஊருன்றதால ஊரோட மொத்த பேரும் வந்துட்டாங்க. இந்த ஊருக்கு வந்துட்டு இவங்க அம்மாவை தூக்கிட்டாங்க. இதுமாரி பையன் வந்தால் தான் பையனோட அம்மாவை நாங்கள் விடுவோம், இல்லைனா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அப்புறம் நாங்கள் வந்தோம். இவங்க ஊரில் வந்து
இவங்க ஊர் ஆளுங்க என்கிட்ட எதுவுமே கேட்கவும் இல்லை. வந்த உடனே என்ன பண்ணாங்க, என்னை ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டாங்க, இவங்கள ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு எதுவுமே என்கிட்ட எதுவுமே பேசலை. இவங்ககிட்ட வந்து இந்த பொண்ணுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சைன் வாங்கியிருக்கிறாங்க. அவர் சைன் பண்ணும்போதெல்லாம் நான் பக்கத்தில் இல்லை, என்னை இட்டுன்னு போயிட்டாங்க, வேறு ரூமுக்கு இட்டுன்னு போயிட்டு. அதுக்கப்புறம் அவன் சைன் பண்ணிட்டான், நீ தான் சைன் பண்ணணும், இப்போது உனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இதோட இந்த பையனை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எழுதியிருக்கிறேன். ஒரு பாண்டு பத்திரம் மாதிரி இருந்துச்சு, இதில் எழுதியிருக்கிறேன், நீ சைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஊர் ஆளுங்க சொன்னாங்க. என்னால் பண்ண முடியாது, நான் ஒரு நம்பி வந்தாச்சு, இதோட என்னால் அந்த ஊருக்கும் போக முடியாது. இந்த ஊரை விட்டு போனால் இதை விட அசிங்கம் எனக்கு வேறு எதுவுமே இல்லை. அசிங்கப்பட்டது பட்டுட்டேன், அதாவது இஷ்டம் இல்லாத இடத்துல நான் கஷ்டப்படுறதோட எனக்கு பிடிச்ச இடத்துல நான் கஷ்டப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இப்படியெல்லாம் பேசாத நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வரைக்கும் சைன் பண்ணல. அடித்து நான் இப்படி பேசணுமே அடித்து என்னை ஆட்டோவில் ஏற்றிட்டாங்க. எங்கள் ஊருக்கு இட்டுன்னு வந்துட்டாங்க. சாத்தூருக்கு இட்டுன்னு வந்ததும் அங்கே வந்து காலையிலேருந்து எங்கள் சின்ன மாமனாருடைய பையன் அவரும் எங்கள் வீட்டுக்காரன் அடிச்சிருந்தாங்க. நான் வந்து சண்டை போட்டேன், எனக்கு பிடிக்கலன்னு தானே போனேன், நீங்கள் ஏன் என்னை இட்டுன்னு வந்தீங்க தேடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவங்க வந்து என்னை அடித்தாங்க. 2 பேரும் அடிச்சிருந்தாங்க. அடிச்சுட்டு அப்பவும் நாங்கள் தான் போவேன், எனக்கு பிடிக்கலையா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசியிருந்தேன். என்னால் முடியாது, வாழ முடியாது, இத்தனை வருஷம் நான் சண்டை போட்டுன்னு வந்தேனே, அப்போல்லாம் சொந்தக்காரங்க நீங்கள் எங்கே போனீங்க, அப்போ வந்து என்னை கூப்பிட வேண்டியதானே, 6 வருஷத்தில் நான் ஒரு வாட்டியாச்சும் நான் சண்டை போட்டுன்னு போகிறேன், அப்போ வந்து நீங்கள் கூப்பிட வேண்டியது. எந்த வீட்டில் சண்டை இல்லை? சண்டை இருக்கிற வீட்டில் பொண்டாட்டி எல்லாம் இன்னொரு புருஷனை தேடி போவாளா? போக மாட்டாங்க மேடம். என்ன நியாயம் பேசுற நீ? நானும் கொஞ்சம் நேரமாக காதில் கேட்டுட்டு தான் உட்காந்துருக்கேன். இதில் என்ன தெரியுமா நிரோஷா, நீ என்ன பண்ணுற, உனக்கு ஒரு தப்பு நடந்து போச்சு, உன் மனசு வீக் ஆயிடுச்சு, நீ அதுக்கு இடம் கொடுத்துட்ட, ஆனால் அதுக்கு காரணம் கண்டுபிடிக்கிற. நான் பண்ண தப்பு தான். இந்த என் மனசு வந்து போன அளவுக்கு இவங்க வந்து எங்கள் மாமா வந்து என்கிட்ட பாசமாக, அதாவது வந்து இன்னி வரை கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது, இன்னி வரைக்கும் எனக்கு ஒரு 100 ரூபாய் சம்பாரிச்சு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ நிரோஷா, சொல்லுங்க. நிறைய புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே வந்து என்னம்மா நல்லா இருக்கியா, நீ சாப்பிட்டியா, நல்லா எந்த புருஷனும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பழக்கம் இல்லை, அதுக்குன்னு அவங்களுக்கு பாசம் இல்லாமல் இருக்காது. கொடுமைப்படுத்துகிறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, தண்ணி அடிச்சுட்டு ட்ரக்ஸ் அடிச்சுட்டு வருது, தண்ணி அடிக்கிறது, மரியாதை இல்லாமல் காமிக்கிறது, அதெல்லாம் கொடுமை, அதெல்லாம் வேற விஷயம். நீ சொல்கிறது அது எதுவுமே கிடையாது. உனக்கு அவரை பிடிக்கல, ஏன்னா உனக்கு இன்னொருத்தரை பிடிச்சது. அப்பெல்லாம் பிடிக்கலையே எனக்கு. 16 வயசுல எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாலும் அப்படிதான் இருக்கும். அதனால அவரை பிடிக்கல, அதனால நான் இன்னொரு புருஷன் தேடிக்கிட்டேன் சொல்றதெல்லாம் தப்பு. அப்போ இவங்க வந்து பார்த்துதான் நான் இருந்திருப்பேன். அவங்க செஞ்சாங்க, உங்க அம்மா தூக்கி போட்டுட்டு போயிருந்தாங்கன்னா புருஷன் இல்லை, நீ பண்ண இல்லை, போ புருஷனை வச்சுட்டே இன்னொரு புருஷனை தேடிக்கிட்ட. 2வது படிக்கும் போது உங்க அப்பா இறந்தாரு, உங்க அம்மா 2 குழந்தைங்களே ஆயாட்ட எழுதி கொடுத்துட்டு போயிட்டு இன்னொரு புருஷன் தேடிட்டு போயிருந்தாங்கன்னா என்ன செஞ்சிருப்ப? இல்லைல்ல? அப்போ அவங்கள குறை சொல்லாதே. இப்போ என்ன சிச்சுவேஷன்? இப்போ இங்கே அங்கே வந்து பிரச்சனை ஆகிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஊர்லேருந்து பிரச்சனை பண்ணிவிட்டு இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் அடித்தாங்க என்ன, அடித்து ரத்தம் வரப்போ கூட எங்கள் அம்மாவும் வந்து யாருமே கேட்கல, எங்கள் மாமாவும் வந்து யாருமே கேட்கல. எனக்கு அது ஒன்று தான் கோவம். நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணி தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருப்பேன். அவங்க எதுவுமே கேட்கல. இத்தனைக்கும் அடிபட்டு ரத்தம் வருது, யாருமே அவங்க அடிக்கிறவங்கள யார் அடிச்சாங்க? உங்க ஊருக்காரங்களா? ஊருக்காரங்கள எங்கள் மாமனார் மோராவது, எங்கள் மாமா பின்னாடி இருக்கிறாரு, எங்கள் அம்மா முன்னாடி வீட்டில் இருக்கிறாங்க, எங்கள் ஆயா பின்னாடி வீட்டில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது யாருமே வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கல. அப்புறம் நான் இருக்க மாட்டேன், இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து என்ன பண்ணா, சரி. உங்கள் அக்கா எப்படி இருக்கா? நல்லா இருக்கலாம். அப்புறம் அவள் கூட்டிகிட்டு வந்துட்டா. அக்கா வீட்டில் தான் இருந்தேன் நான். இப்போ 5 மாதம் ஆகுது நான் அக்கா வீட்டுக்கு வந்து. 5 மாதத்தில் இப்போது அவன் அக்காவுடைய வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டாரு, சண்டை போட்டார். யார்கிட்ட? ஏன்ட்ட. நீ இருக்காத, நீ இருக்குதேன்னு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டார். சண்டை போட்டு இப்போ 3 நாளாக அம்மா வீட்டில் இருந்தேன் நான். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? வீட்டில் அதான் மேடம். அன்றைக்கி பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களா? அதுக்கப்புறம் என்னாச்சு? மறுபடியும் வேறு எதுவும் ஆகல மேடம். சரி, இவங்களை எப்படிப்பா பழக்கம்? கம்பெனியில் பழக்கம். அவங்க கல்யாணம் ஆனவங்க தெரியும்ல? தெரியும் மேடம். அப்புறம் ஏன் லவ் பண்ணீங்க? அதான் பேசினே இருந்தான், பழகிட்டான். அவங்க கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கினேன், என் கஷ்டத்தை அவங்க புரிஞ்சுக்கினாங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம்? இந்தமாரி சொன்னேன், என் கஷ்டத்தை சொன்னேன், நான் தான் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அவங்களும் புரிஞ்சுக்கினாங்க. சரி, அப்படியே நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டோம். அப்புறம் அதான் மேடம் சொன்னேன் பழகு. சரி, இப்போ நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்க, நாளைக்கு இன்னொரு வேலைக்கு போனீங்க, இன்னொரு பொண்ணுகிட்ட பேசுகிறீங்க, அங்கேயே அந்த மாதிரி லவ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி நடக்க மாட்டேன். ஏன் நடக்கலை? அவளுக்கு கல்யாணம் ஆகிட்டு உங்களுக்கு உங்கள் மேலே லவ் வரல?
அவ கல்யாணம் ஆன பொண்ணு தெரிஞ்சு உங்களுக்கு லவ் வரல? இன்னொருத்தர்கிட்ட கமிட் ஆயிருக்கா அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழறாங்க தெரிஞ்சு நீங்க லவ் பண்ணல? அப்ப அது மறுபடியும் நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? என்ன தம்பி பிரச்சனை? ஏற்கனவே செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வந்து கரெக்டாக கூப்பிட்டுனான்ட்டேன். நான் இல்லை உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது? என் வாழ்க்கை வந்து எங்கள் பெரிய பொண்ணு கட்டித்தர மாதிரி அக்கா. சரி அது லவ் பண்ணிக்கிட்டுன்னு போயிடுச்சு. உடனே ஒரே மாதத்தில் அக்கா கேட்டுச்சு, நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இதுவும் ஒத்துக்கிச்சு. கட்டாயப்படுத்தலாம் கல்யாணம் திறக்கல மேடம், அந்த நேரத்தில் அழுதுன்னு தான் இருந்தேன். கட்டாயப்படுத்தலாம் கல்யாணம் பண்ணல. திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது உங்களுக்கு? ஒரு 4 வருஷம் நல்லா இருந்தது மேடம். எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது. மறுபடியும் இது கையில் வந்து செல்ஃபோன் கொடுத்துட்டு போயிருக்கிறோம். எப்படி வந்து குத்தானே தெரில. செப்டம்பர் 1ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்தோம். அப்புறமா எங்கள் ஊர்லேருந்து எங்கள் சித்தப்பா பெரியப்பாக்கெலாம் எல்லோரும் தெரிஞ்சு போய் சண்டை போட்டு பஞ்சாயத்து பண்ணி கூப்பிட்டுன்னு வந்துட்டாங்க. சரி இது மேலே சாத்தூரில் நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு தான் அசியம், வா போயிடலான்ட்டு இவங்க அக்கா வீட்டுக்கு வந்தோம். இவங்க அக்கா வீட்டில் ஒரு அதான் செப்டம்பர் மாதத்துலேருந்து டெல்லி எங்கள் அக்கா வீட்டில் தாங்கிறோம். ஒரு 3 நாளாக தான் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தோம். இந்த 6 மாதம் உங்கள் 2 பேருக்குள்ள தொடர்பு இருந்ததா? இல்லை. அப்புறம் எப்படி மறுபடியும் மீட் பண்ணீங்க? ஃபோன் எப்படி வந்ததுன்னு கேளுங்க. எப்படி வந்தது? அப்புறம் தெரியல மேடம். எப்படி நான் காயின்ஸ்லேருந்து பண்ணியிருந்தேன் மேடம். இங்கே வந்து 3 மாதம் கழிச்சு தான் இவருக்கு ஃபோனே போச்சு. நான் ஃபோன் பண்ணி இது மாதிரி எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டாங்க. இதுமாதிரி நான் அங்கேருந்து வந்தாச்சு, அக்கா கூட்டின்னு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வீட்டில். எதுக்கு அவர் கூப்பிட்டேன்? நீ என்னால் இருக்க முடியல மேடம். ஏன் இருக்க முடியல மேடம்? எனக்கு வந்து எனக்கு பொண்டாட்டியா இல்லைனா கூட இல்லை, பரவாயில்ல மேடம். என் பிள்ளைக்கு அம்மா இருக்கணும். நானும் இந்த 36 வயசில் எத்தனையோ பேர் தாய் இல்லாதவங்களை பார்த்துட்டேன் பசங்களை. ஒரு தாய் இல்லைன்னா பையன் கதி தான். நீங்கள் நல்ல புருஷனாக நடந்துக்கிறீங்களா? அதுதான் டெய்லி ஈவினிங் வந்து தண்ணி அடிச்சுட்டு படுத்துக்கிறீங்களா? என்னன்னா மனசு சரியில்லாத கூட வச்சு தான் தொடர்ந்து இதோட நான் இதே கேட்பேன். இல்லை நீ குடிக்கணும்னு சொன்னால் நான் இதோட கூட விட்டுறேன். இன்னி வரைக்கும் அவர் அந்த மாதிரி சொன்னதும் இல்லை. இல்லை இது குடிக்கிறேன் நான் கேட்டதும் கிடையாது. இது சொல்கிறது இது போய் மேடம். சந்திரபாபு, கட்டாயப்படுத்தி மனைவியோட வாழவே முடியாது. அவளா உங்களை புருஷன் எனக்கு இதுதான் புருஷன், எனக்கு இதுதான் குழந்தைன்னு வாழ்ந்தாதான் வாழ்க்கை. எவ்வளோ நாள் கட்டி போடுவீங்க? இல்லை மேடம், இதுதான் வேணும் மேடம். அது அவ என்ன சொல்கிறா பாருங்க. வந்து பாப்பாவுக்கு அவசியம் இருக்கு சொல்கிறேன் மேடம். ஆமாம் மேடம், அப்படி சொல்லி தான் அங்கேருந்து இட்டுன்னு வந்தாங்க. பாப்பாவுக்கா கோசம் இரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட என்ன நைட்டில் அவர் கைப்பிடிச்சி இழுக்காது இருந்தாரான்னு கேளுங்க பார்க்கலாம். உன்னை இப்படி நான் புரிய வைக்கிறேன். எனக்கு வேணாம் மேடம். நான் இதோட எதுவுமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன். உன்னோட இந்த வீரத்தனம் இருக்குல்ல, நான் பண்ணது சரி, நான் பண்ணி நான் அதை கொஞ்சம் விட. நல்லாவே இல்லைம்மா, கொஞ்சம் இறங்கி வா. நீ இன்னைக்கு இவ்வளோ தூரம் பேசுறதுக்கு காரணம் உங்கள் அம்மா உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்துனதுனால. வளர்த்துனாங்க மேடம், ஆனால் இப்படி சீரழிக்குத்தான் என்ன சீரழிக்க? சரி நீங்கள் கட்டி கொடுத்துட்டீங்க, நானும் இருந்தேன், இல்லைன்னு சொல்ல. நான் பிடிக்கலன்னும் போது நீங்கள் உட்காந்து பேசியிருக்கணும் என்கிட்ட. இன்னி வரைக்காலும் எங்கள் அம்மா என் பக்கத்தில் உட்காந்து பேசியிருக்காங்களான்னு கேளுங்க. இன்னி வரைக்காலும் பேசியிருக்காங்களா? ஏன் இவ்வளோ பிரச்சனை ஆச்சு? வருஷத்தில் ஒரு வாட்டி நான் பிரச்சனை பண்ணிட்டு வருவேன். அந்த ஒரு வாட்டியாச்சு அங்கேயும் வந்து அவங்க கேட்டது கிடையாது. நான் எங்கள் அம்மா என்னான்னு கேட்பேன், என் தம்பி என்னான்னு கேட்பேன் அப்படின்றாங்க. இப்போ இவ்வளோ பிரச்சனை ஆகிட்டு இங்கே வந்தேன். உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அப்படி பண்ணுறேன்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் என் பக்கத்தில் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு 5 நிமிஷம் அவங்ககிட்ட என்னடா பேசினாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்காதுமா. அவங்க வாழ்க்கையெல்லாம் வேற விதமாக தானே இருந்தது. அதுக்கு இப்போ நீயும் நானும் பேசலாமா? ஏன்னா நமக்கு இப்போ இந்த காலத்தில் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்குது. உனக்கு அதுக்கான எக்ஸ்போஷர் இருக்குது, உங்கள் அம்மாவுக்கு அது இருக்கலை. அவங்களுக்கு புரியாது. அது உன் தேவை என்னதுன்னு எனக்கு நீ எப்போ ஒருக்கா கண்ணாடி முன்னால் நின்று பேசுவேன்னு தெரியாது. எனக்கு அது புரியுது. ஏன்னா உன்னோட சிந்தனையே வேறு விதமாக இருக்குது. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் இல்லை அவரை பார்த்ததுனால இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் முடிவு என்ன? நீங்கள் என்ன முடிவு சொன்னாலும் நான் எடுத்துக்கேன். அவங்கள விட்டுட்டு போங்கன்னா விட்டுட்டு போவீங்களா? சொல்லுங்கள் தம்பி. விட்டு போக முடியாது. விட்டு போக முடியாது. முடியாது. ஏன்? இது உண்மையான காதல் நினைக்கிறீங்களா? ஆமாம் மேடம். எப்படி தெரியும்?
என்னை நம்பி வந்துட்டான் மேடம். ஊரில் ரொம்ப அசிங்கமாகி போச்சு. 4 பேரும் யாரும் தர மாட்டாங்க பொண்ணு. இப்போ பொண்ணு தர மாட்டாங்க, அதுதான் உங்களுக்கு வருத்தம். கேட்டியா? இதுதான் 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 அவங்ககிட்ட உனக்கு என்ன வேல்யூ இருக்கும்னு யோசிச்சு பாரு. என்ன சொன்னார் பார்த்தியா? புரிஞ்சுதா அப்போ நான் சொன்னது? நாளைக்கு இவரே வேலையில் இன்னொரு பொண்ணை மீட் பண்ணுவார். இது பாரு, உங்களுக்குள்ளே நடந்தது இயல்பாக நடந்த ஒரு அட்ராக்ஷன். அதை வந்து நீங்கள் மிகப்படுத்தி நினச்சிக்கிறீங்க. அவர் கல்யாணம் ஆகலை, அவர் சின்ன பையன். புரியுதா நான் சொல்கிறது? ஒரு வார்த்தை அவர் சொல்லுங்க, இல்லைம்மா நான் விட மாட்டேன், என்னைக்குனாலும் உயிரே போனாலும் நான் அவளை விட மாட்டேன்னு சொன்னாரா? இப்போது இந்த 6 வருஷத்துல இவங்க வாழ்க்கை எப்படி மாறுது? நல்லா தான். நான் வந்து எப்பயாச்சும் ஒரு டைம் போவேன் வருவேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ளன்னு பார்த்தா சின்ன சின்ன, அதாவது இவங்களுக்காக தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. குடும்பத்துக்குள்ள இருக்கிறது குடும்பத்துக்குள்ள, அதாவது உங்க மாமா எப்படிமா? நல்ல குடிப்பாரு மேடம். மற்றபடி நம்ம என்ன சொன்னாலும், இப்போ அம்மா சொன்னா அது உண்மை, நான் சொன்னா அது உண்மை, அப்படிதான். அவர் ஒரு 2ஆம் கட்டா தான். இவர் கரெக்டாக இருக்கிறாருன்னு நான் சொல்ல வரல. அவருக்கு வந்து அதுதான், சம்பாதிப்பாரு, நல்லா சம்பாதிப்பாரு. அதாவது எங்கள் பாட்டி கேட்டால் அவங்க கிட்ட கொடுப்பாரு, நான் கேட்டேன்னா என்னண்ட கொடுத்துருவாரு. அப்படிதான். கொஞ்சம் வெகுலியான ஆளு. ஆனால் வந்து துப்புற அந்த மாதிரி இருந்திருந்தா நீ எப்போவும் வந்திருப்பியே. நாங்கள் அதை தான் நாங்கள் சொல்கிறோம். அந்த மாதிரி இருந்திருந்தா நானும் தான் இன்னொரு எங்கள் வீட்டுக்காரர். இப்போ 16 வயசு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணது தப்புதாம்மா. ஆமாம். ஓகே, அதே மாதிரி அவளுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னு அவள் இப்போ சொல்கிறா. ஏன்னா அவளுக்கு இன்னொரு உறவு ஏற்பட்டதுனால அதை நியாயப்படுத்துறதுக்காக அப்படியெல்லாம் காரணம் காமிக்கிறா. அதை நான் கிளியராக அவள்கிட்ட சொல்லியாச்சு. ஆனால் அவர்கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டேன், ஏன் இந்த பொண்ணோட வாழணும்னு நினைக்கிறீங்க கேட்டால், எனக்கு வேறு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க சொல்கிறாரு. இன்னும் 10 மட்டும் யோசிக்கிறேன், அந்த குழந்தை என்ன ஆகுறது? எனக்கே பெத்துக்காது, எனக்கே துடிக்குது அந்த குழந்தை முடிஞ்சு பார்க்க. அவளுக்கு அது படலை. ஏன்னா அவள் சின்ன குழந்தையில நீங்கள் அந்த மாதிரி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டீங்க. அவளுக்கு அதெல்லாம் பெருசாகவே படலை. இந்த ஆசை தான் ஜாஸ்தியாக இருக்குது. நான் அத்தனை பேர் எதிர்க்க, என்னை பற்றி தெரியும் அவளுக்கு, அத்தனை பேர் எதிர்க்க நான் வச்சு உன்னை காப்பாற்றுறேன், நான் யாரையும் எதிர்பார்க்கல, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டம். 6 மாதம் மேடம், எங்கள் வீடு ஒரு ரூம் ஒரு கிச்சன் தான். 6 மாதம் நான் எப்படி இருந்தேன்னு அவகிட்ட கேளுங்க. அவள் கண் எதிர்க்கவும் சரி, அவள் கண்ணு மறைவாகவும் சரி. எப்படி நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன், எப்படி இருந்தேன்னு கேளுங்க. நான் எதுக்காக சேர்த்து அவன் இட்டுன்னு வந்தான்னு சொல்லிட்டு நான் ஒழுங்கா தானே மேடம் இந்த இது வரைக்கும் நான் எந்த ஒரு ஸ்டெப்புமே பேசணும்னு தான் நான் தினமும் கூட பேசியிருக்கலாம். ஆனா நான் பேசல. எவ்வளவு நாளைக்கு நான் கூட வச்சிருக்கணும்னு எதிர்பார்க்கறான்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் அத நான் ஓபனா சொல்லு. நான் அத கேக்குறேன். அம்மாடி, உன் பேர் என்னம்மா? மேரி. மேரி, எனக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. நான் கட்டாயப்படுத்தி அவளை ஒரு கூட்டுக்குள்ளே போட்டு வைக்க முடியாது. அவன் மனசுக்கு கட்டுப்பாடே இல்லைம்மா. நான் இவர் கூட தான் வாழணும் நான் கம்பல் பண்ணல. என்னோட முடிவு வந்து நீ மாமா கூட தான் வாழணும், இல்லைன்னா நீ இருக்கக்கூடாது அப்படிலாம் நாங்கள் சொல்லலை. அம்மா கூட இரு, இல்லைன்னா எங்கள் அம்மாவும் இருக்கிறாங்கல்ல. அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டு பாருங்களேன். ஃபார் அ சேஞ்ச் ப்ளீஸ். நீங்கள் குழந்தைய பற்றி கவலைப்படுறீங்க, அம்மாவை பற்றி கவலைப்படுங்க. உனக்கு என்னம்மா வேணும்னு கேட்டு பாருங்களேன். நான் கேட்குறேம்மா உங்ககிட்ட, உனக்கு என்ன வேணும்? ஆனால் நீ என்கிட்ட பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் யோசிச்சுக்கோ. ஒவ்வொரு பொண்டாட்டியும் என் புருஷன்ட்ட அது சரியில்லை இது சரியில்லைன்னு கண்டுபிடிச்சி இந்த மாதிரி இன்னொரு வாழ்க்கை தேடிக்கிட்டா குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே அம்மா இல்லாமல் ஆகிடும். நீ எடுக்கிறது ஒவ்வொரு முடிவும் ஒன்றை மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்தை கூட பாதிக்கும். ஸோ கரெக்டான முடிவாடு, நீ எடு முடிவாடு. இல்லை நான் வாழ்ந்தால் அவங்க கூட தான் வாழ்வேன், அப்படி இல்லைன்னா அப்படி டைவர்ஸ் வாங்கி தான் இவங்க கூட நான் அது வரைக்கும் ஹாஸ்டலில் நான் ஹோமில் இருக்கிறேன், நான் எங்கேயுமே போகல. அப்போ அவர் கூட தான் வாழ போகிறேன். நான் வாழ்ந்தால் அவங்க கூட வாழறேன் இல்லைங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நானும் அதான் என்ன சொல்கிறீங்க? வாழ்ந்தா அதுக்கு வாங்கினா இல்லைன்னு ஹோமில் எதுனா சொல்கிறேன் மேடம். அது எப்படி அவன் சொல்லலாம் மேடம்? என் பொண்டாட்டியை ஹோமில் ஓடுன்னு சொல்லி அவனுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு? ஒரு நிமிஷம் அவர் மூஞ்ச நீங்கள் நிமிந்து பாருங்களேன். இதே தப்பை எங்கள் மாமா செஞ்சுருந்தா நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்களா? உங்கள் வீட்டில் உங்கள் பொண்டாட்டி குடும்பம் பண்ணிட்டு இருக்கப்ப நம்பி நான் வேலைக்கு அமுச்சு அதே தப்பை உங்கள் ஒய்ஃப் அவர் கூட்டின்னு வந்திருந்தா நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்களா? என்னை பார்த்து பேசுங்க, என்ன பாருங்க. உங்களுக்கு அந்த அசிங்கம் தெரியுதுல்ல என் கண்ணை பார்த்து பேசுறதுக்கு? தெரியுது தானே? அது எப்படி நீங்கள் அந்த தப்பை செய்யலாம்? இன்னொருத்த பொண்டாட்டி உங்களுக்கு அக்காவோ தங்கச்சியாவோ தானே தோணி இருக்கணும், உங்களுக்கு பொண்டாட்டியா தோணுதா? அப்போ யாரை பார்த்தாலும் அந்த முடிவு இருக்குமா? வயசுல பெரியவரை நாங்க கல்யாணம் பண்ணி வச்சோமா இல்ல இதுவ கல்யாணம்? இவ்வளோ பேசுறாள் இன்னைக்கு, இவ்வளோ பேசுறாள் அன்னைக்கு, இவர் வேணான்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போனாவோ? நான் போனது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நான் போனேன் மேடம். அந்த மாதிரி நீ செஞ்சுட்டு இருந்தா இந்த அளவுக்கு ப்ராப்ளமே கிடையாது. நான் அதை தான் நான் செய்யற அளவுக்கு எனக்கு இடமே கொடுக்கலையே. நான் எனக்கு மட்டும் தான் எல்லாரும் சரி நீ ஓடி போன்னு சொல்லி இடம் கொடுத்து வச்சிருந்தாங்களா? நான் செய்யல. 4 மாசம் நினைச்சவனுக்காக நான் ஓடல. இன்னைக்கு நான் ஒழுங்கா இருக்கிறேன்.
அதனால நான் தைரியமா பேசுறேன். நான் ஒன்றும் சுகமா நான் வந்து நீ பணக்கார இஷ்டப்பட்ட வாழ்க்கைலாம் வாழ்க்கை வாழல அமைச்சினா மேடம். என்னால நானும் ஒழுங்கா வேலைக்கு தான் இருக்கிறேன். போறேன். எனக்கு அமையல. ஆனா நான் இஷ்டமட்ட வாழ்க்கை அமைக்கிறதுங்கிறது வந்து நம்ம கையில தாம்மா இருக்கு. அது கையில மடியில வந்தெல்லாம் விழாது. எனக்கு வேணாம் மேடம். அவ வந்து ஒரு ஆள் சொல்றதான் கேட்க அவ எத்தனையோ பேர் சொல்லி தாண்டி வந்துட்டு அதனால இதெல்லாம் அவளுக்கு பெருசு இல்லை மேடம். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆக மொத்தத்துல நான் எத்தனையோ பேர்கிட்ட சொல்லிக்கிறேன். யாருமே இது வரைக்கும் காது எப்ப கொடுத்து சொன்னேன்? கேட்கல. 2 குழந்தை ஆனது பிறகு எப்ப சொன்னேன்? ஒரு குழந்தை பிறந்த சமாதானம் பத்தி சண்டை போட்டு அமிச்சு 2வது பிறந்த குழந்தை 10 மாசம் இறந்துச்சு. அதுக்கப்புறமும் சமாதானமா தான் வாழ்ந்தேன். ஆக எப்ப மொத்தத்துல நான் சண்டை போட்டு வந்து வேலைக்கு அவ போக ஆரம்பிச்ச பிறகுதான் இந்த ப்ராப்ளமே வந்து. அப்படின்னு பார்த்தா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி கூட தான் மேடம் வேலைக்கு போயிருந்தேன். அப்படின்னு பார்த்தா அங்க கூட தான் லவ் பண்ணிருக்கலாம்ல மேடம். அங்க லேடிஸ் ஜென்ஸ் கிடையாது. ஏன் இல்ல மெக்கானிக் கூடவா இருக்க மாட்டாங்க ஜென்ஸ்? அதுதான் உன்னோட ப்ராப்ளம். அப்ப வந்து நீ ஆம்பளை கம்பெனிக்கு போ, ஆம்பளை இருக்கிற கம்பெனிக்கு போனா அந்த தப்பு செய்வியா சொல்லு? எனக்கு வேணாம் அவ்வளவுதான். 6 மாசம் என் கூட இருந்தல அப்ப வரைக்கும் நல்லா தானே இருந்த. இந்த 4 ஆமா. நாள் வெள்ளிக்கிழமை கூட்டின்னு போய் நீ விட்டா மேடம் அம்மா சப்போர்ட்டா வீட்டுல இருப்பேன்னு 6 சொல்லிட்டு தான் மேடம் மாசம் நான் இருந்தேன். நீ சப்போர்ட் அங்க இருந்து வர சொல்லி நீ சப்போர்ட்டா இருப்பேன்னு தான் நான் உன்னை நம்பி வந்தேன். ஆனா நீ அவரு அவங்க வீட்டுக்காரர் சொன்னதுமே நீ தனியா வீடு அது பார்த்து எப்ப பார்த்தேன்னு சொல்லி நல்லா கேட்டுங்க மேடம். இவங்க வந்து மொபைல் வச்சிருக்கிறது எனக்கு தெரியாது. இவங்க எங்களுக்கு நான் என் வீட்டுல தான் இருக்காங்க. ஒரு ரூம் ஒரு கிச்சனு. இதுல நான் காலைல 8:30 மணிக்கு போனா நைட்டு வருவேன் 6:30 மணிக்கு. எங்க வீட்டுக்காரர் 5 மணிக்கு போனாங்கன்னா 8 மணிக்கு 9 மணிக்கு அந்த மாதிரி வருவாங்க. இதுக்கு இடையில இவங்க செல்லு வச்சிருக்கு. 6 மாசமா நானும் இருக்கேன், எங்க வீட்டுக்காரரும் இருக்காரு, மாமா வந்து பத்துக்குவாங்க, தூரமா தான் பத்துக்குவாங்க. இவ்வளோ பேர் இருக்கும். ஆனா இவங்க மொபைல் வச்சிருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா இவங்களோட பையனுக்கு தெரியும். இவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு நாள் எங்க வீட்டுக்காரர்கிட்ட அப்பா அம்மா ஃபோன் வச்சிருக்காங்க, 5 வயசு பையனுக்கு நீ பேசுறது தெரியுமா தெரியாதா, கூப்பிட்டு கேளுங்க. ஃபோன் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். அப்புறம் பிசிஓல போய் பண்ணி மேடம், சொல்லு. ஃபர்ஸ்ட் இப்ப பேசுனது கேட்டிருக்கீங்க. பிசிஓல தான் மேடம் பேசினேன் நான். யாரு மொபைல் வாங்கி கொடுத்தாங்க? நீ இவர்தான். இல்ல நான் ஃபர்ஸ்ட் காயின்ஸ்ல இருந்து பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க வந்து வாங்கி எப்போ வந்தாங்க? எப்ப எனக்கு வாங்கி தெரியாது. கொடுத்தீங்க? எப்போ வந்தீங்க வீட்டுக்கு நீங்க? 2 மாசம் ஆகுது மேடம். எப்ப வாங்கி கொடுத்தீங்க? அது உங்களுக்கு சரியா? என் பாதுகாப்புல என் வீட்டுல நான் வச்சிருக்கிற பொண்ணை நீங்க எப்படி யாரை கேட்டு நீங்க வந்து பாத்தீங்க வீட்டுல? தம்பி என்ன பார்த்து பேசுங்க. இங்க எப்படி வந்து பாத்தீங்க நீங்க? அப்ப நான் வீட்டுல உட்கார வச்சு நான் இருக்கிற மேடம் 2 மாசம் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த முடிவை நீ ஏற்கனவே எடுத்திருக்க. நான் சண்டை போடுறதுக்கு முன்னாடியே நீ எடுத்திருக்க. எங்க அக்கா வச்சிருப்பாங்க நான் வச்சிருந்தானே இருந்தேன். போன் வச்சிருக்கிறது எங்களுக்கு தெரியாது. அந்த பையன் சொன்ன பிறகுதான் எங்க வீட்டுக்காரர் சண்டை போட்டாரு. அப்ப கூட நான் நம்பல. கேளுங்க, நான் கூட அப்போ நம்பல நான் சண்டை போட்டேன். இவரும் நம்பல. சண்டை அந்த குழந்தை பேச்சை கேட்டுன்னு ஒரு ஆம்பளை நீ பேசுறியே, கேட்டனா இல்லையா கேளுங்க. உன்னை நம்பிதானே நான் வச்சிருந்தேன். அப்ப நீ எனக்கு என்ன நீ இது பண்ண இப்போ சொல்ற போன் வச்சிருக்கேன். அந்த குழந்தை சொன்னதுக்கு அப்புறம் தெரியும் எங்களுக்கு. சரி, அவள்கிட்ட என்ன முடிவு கேளுங்கம்மா. என்ன பண்ணலான்னு இருக்க? நாங்க அவர் கூட உன்னை அனுப்புற முடிவுல நாங்க இல்லம்மா. நான் ஹோம்ல இருந்துக்கிறேன். அவர் ஹோம்ல இருந்துன்னா உன் புள்ள என்ன ஆவறது? நான் அவனை பாத்துக்கிறேன். நான் எப்படி இங்க இருந்தேனே நான் பாத்துக்கிறேன். எப்படி பாத்துக்குவ? நான் இங்க மேடம். இருந்தேனே நான் பாத்துக்கிறேன். என்ன கூட இருக்க தேவையில்ல. அவங்க அக்கா கூடவே அனுப்பிச்சு விடுங்க. இன்னொரு வாட்டி நான் அவளை வந்து நம்பி ஒண்ணா போற மாதிரி இல்ல. ஏற்கனவே போயிட்டு தான் இருக்கட்டும் அவங்க மேடம். மாமியார் வீட்டுல சொல்றாங்க, அவங்க வீட்டுக்காரர் சொல்றாங்கன்ட்டு திருப்பணும் நீ பிடிக்காத இதே வாழ்க்கையில தப்பை வீட்டு நீ அட்வான்ஸ் செஞ்சு கொடுத்து நின்றா பாக்குறாங்க யார் மேடம். வீட்டுல மேடம் நான் அசல்ல தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். மாமான்றதுனால நீ என்ன தப்பு செஞ்சாலும் கம்முன்னு இருக்காரு. என் வீட்டுல சும்மா இருப்பாங்களா நீங்க சொல்லுங்க? நான் அசல்ல கல்யாணம் பண்ணேன், சொந்தத்துல ஒன்னும் கல்யாணம் பண்ணல. நான் எவ்வளவு நான் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? நான் நீ என் கூட இருக்க விருப்பம் இல்லையா? தனியா வீடு வைக்கிறேன் வா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்மா அவன் மனசுக்குள்ள அந்த கட்டுப்பாடு வரணும்ல. நீங்க என்னதான் கட்டாயப்படுத்தினாலும் அதுதான் உண்மை. நான் இவ்வளவு நாள் நான் கண்ட்ரோலா என் புருஷன் கூட நான் ஒரு ரூம்ல இருந்தா கூட நான் கண்ட்ரோலா இருந்தேன். என் தங்கச்சிக்கு மனசு கெட்டு போக கூடாது. நம்ம அந்த பையன் வந்து நாங்க படுத்துன்னு இருந்தா கூட நான் எங்க மேல ஏறி வந்து எங்க மேல படுத்துக்குவான். நைட்ல போய் படுத்துக்குவான். எங்க மாமா பக்கத்துல படுத்துக்குவான். நைட்ல பாத்ரூம் போயிட்டு அவங்க போய் பக்கத்துல படுத்துக்குவான். அந்த குழந்தை மனசு கெட்டு போய் நான் இருந்தேனே. எதனால இருந்தேன் நான் கட்டுப்பாடா? எனக்கு குழந்தை கிடையாது. நான் இருந்தேனே. எதனால இருந்தேன்? அந்த குழந்தை மூஞ்சி பார்த்து உன் மூஞ்சி பார்த்துன்னு தானே இருந்தேன் நானு. அந்த இது உனக்கு ஏன் வரல? மேரி எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க அதுதான் மாட்டாங்க. என் கூட பிறந்தவன்றதுக்கு அப்படி சொல்லாதே. நீங்க இப்ப என்னன்னா அவளை புரிஞ்சுக்க பாருங்க. அவளுக்கு சொல்லி புரிய வைங்க. நான் தான் சொல்றேனே உனக்கு இவர் கூட வாழ விருப்பம் இல்லை. நான் உன்னை கம்பல் பண்ண இவர் கூட நான் வர வேணா சொல்றேன். வராத, என் வீட்டு பக்கம் நீ வராத. கம்பல் பண்ணல. நான் ஒண்ணு அவர் கூட தான் வாழ. நான் அன்னைக்கும் இதை தான் சொல்றேன், இன்னைக்கும் அதை சொல்றேன். கம்பல் பண்ணல. பெர்மனண்டா நீங்க எல்லாம் அவளை வீட்டுல வச்சுக்க முடியாதுமா. என்னைக்குனாலும் உங்க புருஷன் சண்டை போடுவாரு. நான் எதனா ஒரு முடிவு இதே மாதிரி அவ கடைசி வரைக்கும் இருந்தாலும் அப்ப நாங்க மட்டும் என்ன அதுதான் செய்வோம்? முடிவு. கரெக்டா ஒரு முடிவு எடுத்துக்கணும். ஆனா அவர் தம்பி, கூட அனுப்ப முடியாது தயவு மேடம். செஞ்சு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இன்னும் குழப்பம் வேண்டாம். சொன்னா கேக்குறீங்களா? இவ்வளவு எத்தனை குடும்பத்துக்கு உண்டான போறீங்களா? பாதிப்பு. சோபா ஆனா வேற உட்கார்ந்து connection உட்கார்ந்து இருக்கக்கூடாது. நான் கிடக்குறாரு. வாழ மாட்டேன் அவ்வளவுதான். மறுபடியும் அந்த பொண்ணோட கனெக்ஷன் இருக்கக்கூடாது. ஓகே? சரி மேடம். போதியா? ரெண்டாவது நானே ஃபோன் பண்ண கூட நீ எடுக்கக்கூடாது. நீ என்ன பார்த்து சொல்லு. ஃபோனில் சொன்னல நான் உன்னை நம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு இங்கே வந்த கிளம்பி? என்ன பாரு, என் மூஞ்சி பாரு. நீனு
உன்னால் நான் எல்லாரையும் விட்டுட்டு பகச்சின்னு அன்றைக்கும் அப்படி தான் வந்தேன் நான். அன்றைக்கி நீ சைன் பண்ணிட்டு அமைதியாக போயிட்டேன். சரி கேட்டால் நீ ரீசன் சொன்னேன், அம்மா இது மாதிரி குடும்பத்தை என் எதிர்க்கவே உன்னை மிரட்டினதுனால நான் கன்வென்ஸ் ஆகிட்டேன். இப்போ நான் உனக்கு இங்கே கூட்டின்னு வந்து உட்கார வச்சுருக்கிறேன். இத்தனைக்கும் நான் உனக்கு சொல்லி இட்டுன்னு வந்து உட்கார வச்சுருக்கிறேன். இப்போ நீ என்னன்னா ஈஸியாக கிளம்புறேன்ற கிளம்புறதானே என்னை பார்த்து சொல்லிட்டு போயிட்டோன்னு நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், நீனே ஃபோன் பண்ணாலும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிடு. நான் அழகாக ஹோமில் இருந்துக்கிறேன். சொல்லு, என் மூஞ்ச பார்த்து சொல்லு. ஏழுமலை கேட்குறேன் முடிவு என்னதுன்னு நான் அவள்கிட்ட கேட்குறேன். அவங்க கேட்டதான் உனக்கு பயமா இருக்குது. எனக்கு என்னை பார்த்தா கூட பயமா இருக்குது. பேச சொல்ல பயமா இல்லையா உனக்கு? சொல்லு, அவங்க கிட்ட சொல்லு. நான் போறேன்னா இதோட என் மூஞ்ச பார்த்து இனிமே நான் பேச மாட்டேன், நீ ஃபோன் பண்ணா நான் பேச மாட்டேன்னு சொல்லிடு. எதுவாக இருந்தாலும் கரெக்டான முடிவெடுங்க தம்பி. ஏழுமலை கரெக்டான முடிவெடுங்க. வாய மூடிட்டு இருந்தா ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. கரெக்டாக யோசிச்சு பதில் சொல்லு. வேணான்னா டேரெக்டாக என் மூஞ்ச பார்த்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எஞ்சி கிளம்பி நேர்ந்துரு. ரெண்டாவது நானும் உனக்கு ஃபோனே பண்ணவே மாட்டேன் நான். சரி, இப்போ அவர் முடிவு பண்ணிட்டோம்மா. நீ சொல்லிட்டீங்களா? சொல்லுங்க தம்பி. இந்த மாதிரி நடந்து போச்சுன்னு வருத்தப்படுறீங்களா? ம் சரி, அவங்கள்ட்ட சொல்லிட்டு கிளம்புங்க. அப்போ விட்டு போதும் மனசு வரல. மனசு வரல, விட மாட்டீங்க அவங்கள. ம் என்றைக்குமே விட மாட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க மேடம்? விட்டு போன்றீங்களா? நான் எப்படிப்பா சொல்லுறது? எதுக்கு அழுதுட்டு எனக்கு கிடக்குற நீ? வந்து என் புள்ளிகாவாசம் விடணும். இது வேறு சத்தியமாக நான் சொல்கிறேன். எனக்கு வேணாம். எனக்கு என் புள்ளிகாவாசம், என் புள்ள வந்து ஆத்தால தனியாக இருக்கும். ஆனால் இது ஆகக்கூடாது. அவர் அன்னைக்கும் அதை தான் சொன்னார். அத்தனை பேர் எதிர்க்க வேணாம், அவன் கூட அப்படியே சொன்னான். இருந்து நான் 2 வருஷம் இப்படி இருந்தோம், நீ எனக்காக இருக்க வேணாம், என் பிள்ளைக்காக இரு. அந்த வார்த்தை அன்னைக்கும் சொன்னார், இன்னைக்கும் சொல்றாரு. அம்மா அவர் அப்படி சொல்கிறாருமா, அவள் அப்படி நினைக்கலையே. அவெல்லாம் என்ன ரகமா இருப்பானே எனக்கு தெரியல. நிஜமாலுமே தான் இருக்கட்டும், பரவாயில்ல. நான் எந்த அவ வந்து என் மனசு அசிங்கம், எனக்கு தான் தெரியும். அவமானம் அப்படின்றது இன்னைக்கு வந்து இவ்வளவு பேசுறவா, அன்னைக்கு அவனுக்கு சண்டை போடணும் வந்தானே, அன்னைக்கு சொல்லிட்டு வந்தாலே ஏன் என் தங்கச்சி என் கூட தான் இருப்பான்னு சொல்ல வேண்டியதானே? சொல்ல முடியல. எத்தனை தடவை நான் சொன்னேன் அந்த அவளோட வார்த்தையை. வாழ்க்கைய அவ பாக்குறல மேடம். அவ எத்தனை செஞ்சது நாளைக்கு நான் தப்புன்னு சொல்லி எனக்கு வச்சுன்னு தெரிஞ்சது. இருப்பேன் அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு. எப்படின்னா எனக்கு சுருக்குச்சு. அந்த குழந்தை சொல்றப்ப கூட நான் நம்பல. அவ சொல்றப்ப கூட நம்பல. நான் போன் வச்சிருந்தான்னு சொல்றா பாருங்க, எவ்வளவு தைரியமா. அப்ப என்ன நீ ஏமாத்திக்கிறிய? வந்திருக்கிறான் வீட்டுக்கு, போனை குத்துட்டு போயிருக்கிறான். தம்பி, நான் மறுபடியும் சொல்கிறேன், இது உங்களுக்கு தேவையில்லை. சந்தோஷமாக வாழவே முடியாது நீங்கள். ஒரு குழந்தைக்கு அம்மா இல்லாமல் ஆகி ஒரு குடும்பம், அவர் பாருங்கள் அவங்க எப்படி இருக்காரு பாருங்கள். விட்டு போக முடியல மேடம். எப்படிப்பா நீ இந்த வார்த்தையை சொல்ற? இங்க பாரு, என்ன பாரு ஒரு நிமிஷம். எப்படி நீ இந்த வார்த்தையை சொல்ற? உன் மனசாட்சியோட தான் பேசுறியா நீ? என் குடும்பத்துல 1000 பிரச்சனை இருக்கட்டும்பா, என் குடும்பத்துக்கு உனக்கும் சம்பந்தமே கிடையாது. நீ அவளை பத்தி நினைக்கிற? அவ வாழறா வாழல, அது எங்க குடும்பத்தோட விஷயம்ப்பா. நீ ஏன் அதை பத்தி நினைக்கிற? விட்டு போமுல்ல. உனக்கு எத்தனை வருஷமா தெரியும் தங்கச்ச? என்னை பார்த்து என்கிட்ட ஒரு நிமிஷம் பேச சொல்லுங்க அவரை. அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள். எத்தனை வருஷமா தெரியும் தங்கச்ச? 2 வருஷமா. எத்தனை வருஷம் குடும்பம் பண்றாரு அவரு? பதில் சொல்லுங்க. நான் எனக்கு வர கோவத்துக்கு அப்புறம் நான் என்ன கேட்பேன்னு தெரியாது, மீடியான்னு கூட பார்க்க மாட்டேன். சொல்லுங்க, என்னை பார்த்து பதில். வாயை திறந்து பேசுங்க. அவர் எத்தனை வருஷமா? 2 வருஷத்துக்கு உங்களால விட்டு போக முடியல. பரவாயில்ல, நல்ல மனுஷன் நீங்க. அவர் எப்படி விட்டு போவார்? அப்போ அவளுக்கு தான் மனசாட்சி மண்ணாங்கட்டி ஒண்ணுமே கிடையாது, பொண்ணே கிடையாது அவ. நீங்க நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவர் தானே? சொல்லுங்க. மனசு வரல, எப்படி வரும் உங்களுக்கு மனசு? 2 வருஷமா பழகி இருக்கீங்க. அவர் 1 வருஷம் 6 மாசமா தான் அவருக்கு தெரியும். மனசு வரல, ஈஸியா சொல்றீங்க. இதே தப்ப உங்க அக்கா வீட்டுக்காரர் செஞ்சுட்டு வந்து உட்காந்தா சும்மா இருப்பீங்களா நீங்க? நேரம் இவர் வந்து இழிச்ச வாயின்றதுனால உட்காந்துருக்காரு. வேற எவனா அந்த இழுத்து போட்டு ஒன்று அடிச்சிருப்பான். இவ்வளோ சொல்றீங்க, எனக்கு மனசு வரல. இப்போ நல்ல மனுஷன் நீங்க. இத்தனை பேர் வயிற்றுச்சல்ல வாழணும்னு ஆசைப்படுறீங்க இன்னொருத்த பொண்டாட்டியோட. என்னை பாருங்க தம்பியே, நீங்களாம் ஒரு மனுஷன். கூலா சொல்றீங்க, விட்டு போக மனசு இல்லை. 2 வருஷத்துக்கு கோவம் தான் வருது மேடம். அவரை பார்த்த நிச்சயமாலுமே எனக்கு அந்த அளவுக்கு பொறுக்க முடியாத உட்காந்துக்கிறேன் நான். எங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்களேன் ஏழுமலை. சின்ன ஒரு குழப்பம் இருக்கு அவங்கள்ட்ட. நம்ம செஞ்சது தப்புன்னு அந்த உணர்வு இருக்கு அவங்கள்ட்ட. இருக்கு இல்லை? இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு வேண்டாம், நம்ம பாட்டில் குடும்பத்தை பார்ப்போம். உங்களுக்கு குடும்பத்தில் அப்பா அம்மா பார்க்கணும்ல, தம்பியை பார்க்கணும்ல, நம்ம பாட்டில் அதை பார்ப்போம். இவங்களை கூட்டிகிட்டு போனால் வீட்டில் இன்னும் பிரச்சனை வரும்னு உங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கா? இருக்குல்ல? ஸோ ஒரு சின்ன குழப்பம் இருக்குல்ல உங்களுக்கு, ஒரு 10% குழப்பம் இருக்குல்ல. நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம், இது வேண்டான்னு ஒரு நினைப்பு இருக்குல்ல. என்ன கஷ்டம் வந்தாலும் உங்களோட இருப்பேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? பாருங்க, நான் சொல்கிறத புரிஞ்சுங்க. அவன் வந்து ஆட்டாவடித்தனமாக இருக்கா, எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்துட்டேன்.
அவள் கேட்கறது இல்லை. கூட அவனா கூட பார்த்தீங்க மேடம். ஹோமில் போட்டுருங்க, பரவாயில்ல, ஹோமில் போட்டுருங்க அவளை. சரி, அப்போ நீங்கள் கிளம்பி போங்க. அவங்கள நாங்கள் ஹோமுக்கு அனுப்பிச்சிடுறோம். ஹோமுக்கு அமிச்சா இவர் வந்து பார்ப்பாரா மேடம் அவங்கள? மாட்டாங்க. அப்போ அமிச்சிருங்க, பரவாயில்ல, யாரும் இல்லாத அவள் இருந்து பார்க்கட்டும். நீங்கள் கிளம்புங்க. சரியா? சந்தோஷம். ஹோமில் போடுறாங்கன்னா கூட பரவாயில்ல, அவர் கிளம்பிட்டாரு. இது பாருமா, அவரோட குழப்பம் என்னவா இருந்தது தெரியுமா? நீ வந்து உன்னை கட்டாயப்படுத்தி அவங்க கூட்டிகிட்டு போவாங்க, உனக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கை வாழ்வா பயந்துட்டு தான் அவர் உட்காந்துருந்தாரு. அது இல்லாமல் எல்லா கஷ்டத்தையும் சகிச்சுட்டு உங்க கூட வாழணும்னு அவருக்கு நினைப்பு கிடையாது. இனிமையாச்சும் புரிஞ்சுக்கோ. எனக்கு வேணாம் மேடம், நான் வாழ்ந்தா அவங்க கூட தான் வாழ்வேன். அவர் தான் வேண்டாம் சொல்லிட்டாரு. அவர் வேண்டான்னு சொல்ல மேடம், என்ன சேஃபா இருக்கிறேன்னா அப்படிதான். அவர் என்னோட பாதுகாப்பு தான் அவர் பாக்குறாரு. ஓகே, பாதுகாப்பா நீ இருந்துட்ட. இப்பவே பாதுகாப்பு பாக்குறாரு, நாளைக்கு பார்க்க மாட்டாரா? பாப்பாரு கண்டிப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இந்த பேர் என்ன பாரு, எனக்கு வேணாம். நீ என்னதான் பேசினாலும் நான் காதுலயே வாங்குற மாதிரி இல்லை. நான் வாங்கினதெல்லாம் போதும். ஹலோ மேடம் சொல்லுங்க மேடம். சரி, இங்க ஒரு பொண்ணு வந்திருக்கா. சரி மேடம். அவளுக்கு 16 வயசுல தாய் மாமாக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி மேடம். 6 வருஷம் குடும்பம் பண்ணியிருக்கா, 2 குழந்தை. சரி மேடம். ஒரு குழந்தை இருக்கு, இன்னொரு குழந்தை அன்பார்ச்சுனேட்லி இறந்து போயிடுச்சு. சரி மேடம். 6 வருஷத்துக்கு அப்புறம் வேலைக்கு போறா, அங்க இன்னொருத்தரோட தொடர்பு ஆயிடுறது. சரி மேடம். இப்போ என்ன சொல்றான்னா, எனக்கு நான் நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமையல, என் புருஷன் நான் நினைச்ச மாதிரி இல்லை, எனக்கு பிடிக்கல, நான் அவரோட சந்தோஷமா வாழலைன்னா பல காரணங்கள் சொல்றா. அவ இப்ப பண்ணறது விஷயத்த நியாயப்படுத்துறதுக்காக பல காரணங்கள் சொல்றா. இது எப்படி லீகாலிட்டிஸ் என்னது சார் இதுல? மேடம் அதாவது இதுல இந்த பொண்ணு செய்யறது முற்றிலும் தவறு மேடம். ஹஸ்பண்ட் இருக்கச்சுல இன்னொருத்தர் கூட தொடர்பு வைக்கிறதே இந்திய தண்டனை சட்டத்தின் கீழே தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றம் மேடம். அந்த பையனும் இந்த பொண்ணு கூட மேரேஜ் ஆயிருக்கு, டிவோர்ஸ் ஆகலன்னு தெரிஞ்சு தொடர்பு வச்சிருந்தா அந்த பையன் மீதும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வழி இருக்கு மேடம். சரி, 2 பேர் மேலையும் அந்த கணவன் புகார் கொடுத்தா 2 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேடம். இந்திய தண்டனை சட்டத்துக்குள்ள தண்டிக்கப்படுவாங்க. சரி சார். ஸோ இது டிவோர்ஸ் ஆகாம அவங்க இன்னொரு வாழ்க்கை தேடிக்க முடியாது இல்லையா? தேடிக்க முடியவே முடியாது மேடம். தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். கேட்டியா? அப்போ இவர்கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்காமல் நீ அவரோட வாழவே முடியாது. அது லீகலே கிடையாது. சட்டப்படி குற்றமான ஒரு விஷயத்துக்கு நாங்கள் உடந்தையாக இருக்க முடியாது. இவ்வளோ நேரம் நான் தார்மீக ரீதியாக எவ்வளவோ உங்ககிட்ட போராடி பார்த்தேன், நீ கேட்கல. சட்டப்படி கிளியர் பண்ணிட்டோம். நீ ஒரு பாயிண்ட் தான் சொல்லிட்டு இருந்த, நான் மைனர் இதெல்லாம் என்னை கல்யாணம் பண்ணாங்கன்னு. ஆனால் நீ மேஜராக இப்போ 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் அவர் மனைவியாக இருந்திருக்க, குழந்தைகளுக்கு அம்மாவாக இருந்திருக்க. நீங்கள் கணவன் மனைவி, இதுக்குள்ளே நீங்கள் சீட் பண்ணீங்கன்னா அது சட்டப்படி குற்றமாகும். நீங்கள் கேஸ் கொடுங்க தம்பி, உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். அது இல்லையா எங்க சார் இருக்கும்? அவள் எங்கே வேணா இருந்துக்கிட்டோம், அவளோட இஷ்டம். நாங்கள் ஹெல்ப் பண்ண ஏன் கவலைப்படுற? ஃபர்ஸ்ட் சாரி, நீங்கள் தொந்தரவு பண்ண மாட்டீங்களா? இல்லை மேடம். எந்த அப்போ நீங்கள் கிளம்புங்க. எவ்வளவோ நம்ம சொல்லி பார்த்துட்டோம், எடுத்து சொல்லிட்டோம், கேட்கல அப்படின்னா அவளுக்கு உண்மையாகவே ஒரு பிரச்சனை இருக்கு. அவளுக்கு அவரோட வாழ பிடிக்கல. நீயும் நானும் நினைக்கிற மாதிரி அவன் நினைக்கணும்னு இல்லை. என் வாழ்க்கையை நான் தொலைக்கணுமா நான் அவள் கேட்குறா பார்த்தியா, அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நமக்கு பதில் இல்லை. ஸோ அதனால இதை பாரு, வீட்டை தாண்டி போய் தனியாக போய் கஷ்டப்படுறதுக்கு நம்ம விட்டுட்டோன்னா அப்புறம் உனக்கு மனசு வராது, உங்கள் அம்மாவுக்கு மனசு வராது. அவள் உங்கள் வீட்டில் இருக்கட்டும், விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, விவாகரத்து வாங்கட்டும், அதுக்கப்புறம் முடிவு பண்ணும். சரியா? நீங்களாச்சும் நான் சொல்கிறத கேளுங்க. நான் கேட்குறேன் மேடம், ஆனால் அவங்க வீட்டுக்கார் என்ன சொல்கிறாருன்னு தெரியல. இல்லை, வீட்டுக்கார்ட்ட நீங்கள் தான் பேசணும். ஏன்னா அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? கட்டாய வாழ்க்கை வாழ சொல்ல முடியாதுமா. அது வரைக்கும் இப்போ இவங்க எங்கே இருப்பாங்க? உங்கள் கூட வந்திருப்பாங்க. நான் போக மாட்டேன் மேடம் அவங்க கூட. உங்கள் அம்மா கூட போயிருமா? நான் யார் கூடமே போகல மேடம். சரி, நீ ஒரு வேலை தேடிக்கோ, ஒரு சின்ன ரூம்ல ரெண்ட்டுக்கு இரு. சரிங்க. இல்லைன்னா ஹாஸ்டல்ல போயிரு. சரிங்க. உனக்கு அட்ரஸ் வேணா கொடுக்குறோம். சரிங்க. ஹாஸ்டல் அட்ரஸ் வேணா. சரிங்க மேடம். சரியாம்மா? சரி மேரி, கிளம்புங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்தின்